நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. அச்சம் தவிர சூரரை போற்று ரவுத்திரம் பழகு நையப்புடை. ஏய், படம் பேர் சொல்லி அப்புறம் விளையாடுவியாமா? முதல்ல பால் எடுத்து போடுறி. படம் பேரு கிடையாது, ஆத்திச்சூடி. ஓ, அறம் செய்ய விரும்பும் அவனே, அந்த பாட்டு தானே? அது ஔவையார், இது பாரதியார். ஏய், பால் எடுத்து போடுறி. ஆமா, உங்களுக்குள்ள ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறான்னு யாரடி பார்க்க போறா? ஓபி அடிக்கணும்னு ஓடி வாங்குற ஆளுங்கடி நாங்க. இந்த போட்டியில கலந்துக்கிட்டதே இந்த கிளாஸை கட் அடிக்கத்தான். போட்டி நடத்த வர ஜட்ஜே ஒரு நாள் ஓபி அடிக்க தான் வராங்க. ஆமா, யாரு ஜட்ஜு? ஏய், கீழடியிலேருந்து ஏதாவது தமிழையாவ தோண்டி எடுத்து கூட்டிட்டு வருவாங்கடி. இன்னி கொஞ்சம் ஏத்து மேல. ஏயா, எப்ப வர சொன்னா எப்ப வந்து சேர்றீங்க ஐயா? சொன்ன நேரத்துக்கு வரமாட்டீங்களா? வணக்கத்தில் என்னடா காலை வணக்கம் மாலை வணக்கம். உளுந்து வடையின் உள்ளே இருக்கும் ஓட்டையால் என்ன பையன்? தமிழ் வாத்தியார்னால எல்லாம் சல்லிசா போச்சு. முன்னதான் திருன்னு முடிக்காத. போட்டிக்கு வந்திருக்கு மசமச நிக்க மேல ஏறி கட்டையா. ஜட்ஜையா வேற வர்ற நேரமாச்சு, ஏறு. அங்க பார்த்து ஏறு. நீங்க சார் இதெல்லாம் என்ன மிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு ஜட்ஜே. சீஃப் கெஸ்ட் இப்படி சேர் மேல ஏத்தி நிக்க வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல, யார் என்னன்னு தெரியாம. சாரி சார். விருந்தினருக்கு ஒரு மகிழ்ந்து அனுப்ப கூடாதா? தொலை தூரத்திலிருந்து கால் நடையா லொங்க நடந்தே வந்தேன். கார் அனுப்பியிருந்து மிஸ். ஏன் மிஸ், யார் மிஸ் அந்த ஜட்ஜு? ஆளையே காணோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஒரு டைமிங் கீப் அப் பண்ண தெரியுதா? இதே அதர் லாங்குவேஜ் டீச்சரா இருந்தா இப்படி பண்ணுவாங்களா? தமிழ் டீச்சருங்கிறங்கிட்ட ஏத்தம். நாளையெல்லாம் லொங்கா நடக்க விட்டாதான் புத்தி வரும். மிஸ், இவர்தான் மிஸ் ஜட்ஜு. என்ன ஜீரோ, எப்படி இருக்க? டேய், நம்ம ஜீரோடா. ஏய் ஜீரோ, எப்படி இருக்க? இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா? என்ன இங்கே தெரியாத வாங்குறியா? எல்லா மேட்சும் நீ ஜீரோ எடுத்துட்டு நீ. என்ன என் ஸ்கூல் காம்படிஷன் வந்துட்டு என்னைய ஓட்டுறீங்களா? வேறத்தான் சொல்றேன். நம்ம ஸ்கூல்லே ஜீரோ, இங்கே ஜீரோ தான். ஜீரோ தானடி எடுக்கிறோம். ஜீரோ. ஏய், காயத்ரி ஜீரோன்னு சொல்றாங்கடி. உனக்கு எப்படி புரிஞ்சுது? அதை விட்டு கோடு வருதானே சொல்லுடி. கழுதைங்களா, அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? எப்ப பாரு சத்து. இந்த 7 சேர்ந்தா உருப்படாதுங்க சார். எப்ப பாரு விளையாட்டு. நான் கிரிக்கெட்ல டக் அவுட் ஆனேன்ல, அதை பார்த்துதான் என்ன ஜீரோன்னு சொல்றாங்க. இவ்வளவுதானா? நம்ம ஃப்ரெண்ட ஓட்டுறானுங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது. அவனுக்கு ஜெயிக்கணும், அவனுக்கு திமிர அடக்கணும். டக் அவுட் ஆனா ஓட்ட தாண்டி செய்வாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டா? பிரியாக்கு ஒரு பையன் மேல அவாடி அதான் ஆசடி. வேற பேசிட்டு இருக்கீங்க. உன்னை ஜீரோன்னு சொன்னவன ஜீரோ ஆக்கி காட்ட வேணாம். நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கணும், எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். நான் சொல்கிறேன், நம் தலைவர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தை கட்டி காக்க வேண்டும். ஜெய்ஹிந்த். நெக்ஸ்ட் பிரியா. கூப்பிடுறாங்க. நான் தான் உன் பேர் கொடுத்தேன். பிரியா.
பேசுமா. ஒரு நிமிஷம் ஐயா. ஒரு நிமிடம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தமிழ் ஐயாவுக்கு வணக்கம். பிரெஞ்சு மிஸ்ஸுக்கு வணக்கம். பிசிக்ஸ் மிஸ்ஸுக்கும் வணக்கம். போட்டிக்காக வந்துள்ள மற்ற பள்ளி மாணவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் வைப்பதற்கு ஒரு போட்டி வச்சா அதுல உனக்கு தான் முதல் பரிசு. வணக்கத்தை தாண்டி ஏதோ சொல்லுமா. இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு 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 ஐயா, ஒரே ஒரு முறை பார்த்து விட்டால் அப்படி பொங்கிடுவேன். போமா. கரெக்டாக தான் போட்டிருக்குறாங்க. அர்ஷினி, நீ எதுக்கட இங்க நின்றுட்டு இருக்க? காயத்ரி கட்டுரை போட்டு எழுதி போயிருக்கல, ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியல, அதான் இங்க நின்று இருக்கேன். அதுக்கு எதுக்கட இங்க நின்றுட்டு இருக்க? வா மேல போய் ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். சார், நான் எழுதினதை படிச்சு பார்த்தாரா? கடுப்பா கிழிச்சு போட்டாருடி. இந்த போட்டியிலே நம்ம தோத்துட்டோம். போச்சு. ஜீரோக்குன்னு ஒரு வரும் தான், அது வரும். ஜீரோவை பிடிச்ச நம்பராக வச்சிருக்கிற ஒருத்தரை நான் இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். கையெடுத்து கும்பிடணும். ஜீரோ. ஹர்ஷினி நமக்கா தாண்டி அவ்வளோ சொல்லியிருக்கா. வேணுமே காயத்ரி கலச போறாங்க. ஹர்ஷினி சொன்னா தாண்டி கரெக்ட். ஜீரோன்னு சொன்னவங்க ஜீரோ காட்டணும். சார் போலாங்களா? எங்கேயும் போக வேண்டாம். போட்டிகளின் பட்டியலை முதல்ல கொடுங்க. இந்தாங்க சார். அடுத்த 3 போட்டிலையும் ஜெயிக்கணும். யார் யாருக்கு என்ன நல்லா வருமோ அதுல கலந்துப்போம். முதல்ல பாரதியார் ஓவிய போட்டிங்க சார். அச்செடுத்தாப்புல பாரதியார் நான் வரைவேன். பாரதியாரை படிக்க வேண்டும். வரைஞ்ச என்ன பையன்? தமிழ் வினாவிடை நான். தேர்வே உருப்படியாக எழுதுறதில்ல. ஹைக்கு கவிதை போட்டி நான். 3 வரி எழுதுறதுக்கெல்லாம் ஒரு போட்டியா? நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. நினைக்காததெல்லாம் நடக்கும்போது தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே. அடடே, இனி மிச்சம் இருக்க போட்டியெல்லாம் நான் சொல்கிறேன். போட்டி என்னவென்றால், போட்டியாளர்களில் ஒருவர் தமிழ் சார்ந்து 3 கேள்விகள் கேட்க வேண்டும். 2 கேள்விகள் உண்மையாகவும் 1 கேள்வி பொய்யாகவும் இருக்க வேண்டும். பொய் எதுவென்று போட்டியாளர்களில் ஒருவர் கண்டுபிடிக்க வேண்டும். Choose the right answer மாதிரி choose the wrong answer டி. மானக்கேடு. சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பொய் சொல்ல வேண்டும். ஐயா, ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. பட்டு பட்டு போட்டாடி. ஞானவெட்டி அந்நூலை எழுதியது திருவள்ளுவர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் திருவள்ளுவர். பொய்யின் புலவர் திருவள்ளுவர். ஞானவெட்டியான் நூல் எழுதுனது திருவள்ளுவர் கிடையாது, திருக்குறளை தான் திருவள்ளுவர் எழுதினார். ஞானவெட்டி அந்நூலை எழுதினதும் திருவள்ளுவர் தான், திருக்குறளை எழுதினதும் திருவள்ளுவர் தான். பேரு தான் ஒண்ணு, ஆனா ஆள் வேற வேற. சரிதான், 2 வேற வேற ஆள்.
சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோவடிகள். கோவலனுக்கு மொத்தம் 2 மனைவிகள். கண்ணகி கோவலனை கடை வீதியில் தேடினாள். கண்ணகி கோவலனை கடை வீதியில எல்லாம் தேட கிடையாது, அது பொய். அவன் நேரா பாண்டியங்கிட்ட தான் போனான். அது உண்மைதான். கோவலனுக்கு 2 மனைவின்னு சொன்னல, அதுதான் பொய். அது பொய். அதத்தான் அவளும் சொல்றா. இல்லைங்கய்யா, கோவலனுக்கு 2 மனைவிங்கிறத உண்மை. மாதவி கண்ணகி. இல்லப்பா, கோவலன் கண்ணகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான், மாதவிய கல்யாணம் பண்ணல. அவனுக்கு ஒரு மனைவி தான். போட்டியின் இறுதி சுற்று. பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். ஆத்திச்சூடி எழுதியது பாரதியார். பாரதியாரின் மனைவி பெயர் தங்கம்மாள். 2வது ஆத்திச்சூடி எழுதுனது ஔவையார். பாரதியாரா? தம்பி, பாரதியாரும் ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். அது ஔவையார், இது பாரதியார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றது பெண்கள் அணி. மாணவர்களே, நான் சொல்ற எழுத்துல தொடங்குற தமிழ் இலக்கிய பாடலை நீங்க பாடணும். நான் எந்த எழுத்துல நிறுத்தறனோ அந்த எழுத்துல இருந்து எதிரணி பாடணும். சரிதானே? தொடங்கலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆனாலே அகர முதல. பாடு. எழுத்துங்கய்யா. ஏதாப்பா எழுத்து? பாடு. ஏ. என் நம்மை ஒற்றி எடுத்து நெற்றிமன் அழகே, வலி வலி நின்னதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு. பாட புத்தகத்தில் இருக்கிற மனப்பாட பாடல் எடுத்து பாடிட்டேன். வா வா வே பாடுங்க. வாயிற் கடைமணி நெடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுட தான் தன். சிலப்பதிகாரம் அருமையான பாடல். த த தி தண்ணிக்குள்ள கவலை 2 பொந்துக்குள்ள. சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்கிறதுக்காக சிரிச்சுட்டே இருப்பேன்னு நினைக்காத. நீங்க பாடுங்க. தத்தாத்தீங்களா ஐயா? ஆமா பாடுங்க. காலமேக புலவரின் தேன் பாடல் பாடுங்க பாடுங்க. ஐயா, இவர்கள் உலகிறார்கள் ஐயா. கவலை 2 பொந்துக்குள்ளன்னு பாடினவன் தானே நீ? உனக்கு தமிழ் உளறலா தான்டா தெரியும். இந்த போட்டியிலும் பெண்கள் அணி வெற்றி. 2 அணியினருக்கும் தமிழ் சார்ந்த பெயர்களை கொடுத்துருக்குறேன். ஒரு அணி அதை நடிச்சு காட்ட, எதிர் அணியினர் அவங்க என்ன நடிக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டுபிடிக்க 30 நொடிகள் காலக்கெடு. அட டம் ஜெராக்ஸ் அடிக்கடி கிளாஸ்ல எல்லாம் விளையாடுவீங்களா? அதான். ஸ்டார்ட். வாள், கோடாலி, செருப்பு, ராஜா, விஷால், திமிரு, சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம். வாட்ச் டைம், குக்கு, நகை, டாக்டரா, கோமாளி, குக்கன் கோமாளி, மணிமேகலை, ஊசி, டைட்டானிக், கப்பல், வாவூசி. தள்ளு. தமிழ் சான்றோர்களுக்கு இப்படி ஒரு ஊமையா? இந்தாங்க, திருக்குறளை கண்டுபிடிங்க. பட்டை, பொய், கெட்ட வார்த்தை, வேற வார்த்தையா? தீஞ்சொல், இனஞ்சொல், 4வது வார்த்தை இனசொல். பிரியா, பசங்க, ஆசை, அவ்வா, ஹர்ஷினி, பைத்தியம்.
ஒழுக்கம். கோபக்காரி. அவ கோபக்காரி என்ன சொல்? பிரெஞ்சு மிஸ். ஹார்மோன்ஸ். அவ வெகிலிடி. அவ வெகிலி என்ன சொல்? ஜீரோ. புறம்பிடிச்சுவன். சுத்தம். ஆப்போசிட்டுக்கு அழுக்கு. அழுக்காறு அவ்வா வெகுளி இனா சொல். நான்கும் இலக்கா இயன்றது. இயன்றது இயன்றது தமிழையா? மென்மை பன்மை நேர்மை. நேர்மையா? வேர் அறம். தமிழையா? அறம். அழுக்காறு அவ்வா வெகுளி இனா சொல். நான்கும் இலக்கா இயன்றது அறம். அருமை. பெண்கள் அணி வெற்றி. இந்த மாணவிகளா ஒன்னா சேர்ந்தா உருப்பட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. 7 சீர் திருக்குறளை போல நீங்க 7 பேரும் ஒன்னா இருக்கிறதா உங்க பலமே. நீங்க இது போல எப்பவுமே ஒற்றுமையா இருந்து திருக்குறளை போல உலக புகழ் பெறணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். அந்த பசங்களுக்கு மூஞ்சே இல்லடி. பாவம். பாவமா? நம்மளை எப்படி எல்லாம் கலாச்சானுங்க. தேவைதான் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் மறுபடியும் உங்ககிட்ட 0 வாங்கிடுவேன்னு நினைச்சேன். மறுபடியும்னா அப்ப அவனுக்கு உன்னதான் 0 நோட் நானுங்களா? ஆமாண்டி, நான் ஸ்கூல் மாதிரி வந்ததே அந்த ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம்ல ஒரு 5 சப்ஜெக்ட்ல 0 வாங்கிட்டேன். அதுக்கு போய் அப்ப காயத்ரி இங்க பாருங்க, டேய் எவ்வளவு பெரிய கம்பெனி இங்க பாருங்க. என்னைய வர 0 சொன்னீங்க, நீங்க தான்டா 0. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. ஏன்டா அந்த பொண்ணு சம்மதம் நம்ம கிட்ட கத்திட்டு இருக்குது? பெரிய கம்பெனி பாத்துக்கோங்கடா.